வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். கணபதியை வணங்கி, என் குலதெய்வ பெரண்டிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்தே முனிசாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி வாங்க. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் விருச்சிக ராசி கோச்சார பதவுக்குள்ளே போகலாம். மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன். சரிங்களா? ரைட், ஓகே. சரி, கோச்சார பலன் எப்படிங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டோம்னா, எப்படி இப்போ ஒரு மனிதர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி நம்ம ஒரு மனிதர் பிறக்கும்போது நாள், மாதம், வருடம், டைம் வச்சு எப்படி நம்ம ஜாதகத்தை கணிச்சு ஒரு ராசி நவம்சம் வச்சு எப்படி நம்ம பலனை சொல்கிறோமோ, அதுபோல தான் ஜூன் மாதங்களில் வரக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது தாங்க கோச்சாரத்தில் அவங்களுக்கு இதுதான் ஜாதகம். கோச்சார ஜாதகம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜூன் மாத கோச்சார ஜாதகம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் எந்தெந்த பாவத்தில் இருக்கிறாங்க, எப்படி பயணிக்கிறாங்க, எந்த ஜாதத்தில் பயணிக்கிறாங்க, ஓகேங்களா, என்ன பலன் சொல்ல போகிறாங்க, என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, என்ன தவறு, என்ன யோகம் எல்லாம் அனைத்தும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இதை வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. சரி, இப்போ விருச்சிக ராசி நேயர்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இப்போ விருச்சிக ராசி குணாதிசயம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தியாக மனப்பான்மையில் தான் இருப்பாங்க. பாருங்கள், விருச்சிக ராசி நேயர்கள் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராணுவ டிபார்ட்மெண்ட்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை விட்டுட்டு பார்த்து தியாகம், அதான் ஊர் விட்டு ஊர் போய் தியாகம் பண்ணி இப்போ குடும்பத்துக்கு வேலை பார்க்குறவங்களாம் முக்கால்வாசி பேர் அவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எதையுமே, அதாவது ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், எப்பயுமே தன்னோட வீட்டை வந்து வீட்டுக்கு நண்பர்களை கூட்டு வர்றதுக்கு உண்டான சுபாவம் அவங்கள்ட்ட கம்மியாக இருக்குங்க. தன்னோட இருப்பிடத்தை வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விட்டு கொடுக்கு தன்மை இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேல் குணத்தை அப்போ காட்டிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ வச்சு செய்வாங்க, இல்லை வார்த்தையால் நல்லா டக்குன்னு போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எப்பயுமே அவங்கள்ட்ட ஒரு போட்டின்னு போடும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நம்மளுக்கு புதிதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ விருச்சிக ராசினர் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து ஒரு தன்மை லெவலாக போகிறது கொஞ்சம் கரெக்டு தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன தான் இருந்தாலும் ஓரளவில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு லெவலாக தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ரைட், ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாயிண்ட்டுக்கு போகலாம், பலனுக்கு போகலாம். இப்போ விருச்சிக ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அதிபதி யாருங்க? செவ்வாத அதிபதி. ஓகேங்களா? அப்போ செவ்வாத அதிபதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 1 கூட 6 கூட அவரே தாங்க. அப்போ ராசி அதிபதி என்ன பண்ணுறாங்க? தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 6லேயே போய் ஆட்சி புரியார். செவ்வாய் ஆட்சி புரிகிறார். அப்போ இந்த மாதிரி ஆட்சி புரியும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அப்போ நம்மளுக்கு ஒரு கடன் வாங்கணுமா, கொடுத்தல் வாங்கணுமா, இதெல்லாம் நடக்குமானா நடக்கும். ஓகேங்களா? அது கேது சாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது அவர் ஆட்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்க, ஓகேங்களா, நூற்றுக்கணக்கில் ஆலோசனை பண்ணுறது சரி, பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆலோசனை பண்ணுறவங்களும் சரி, அவங்களும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். மருத்துவம் ஒரு போலீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, ஓகேங்களா, இந்த மாதிரி துறையில் இருக்க அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா சின்ன சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு சாதகமான பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாட்டா இருக்குங்க. ஆனால் அதை காரத்துத்தி அவங்க ஒரு தொழிலாக பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நல்ல ப்ளஸ்ஸை தான் கொடுக்கும், மைனஸ் கொடுக்காது. ஓகேங்களா? இதில் இல்லாத இந்த மாதிரி மைனஸ் இல்லாதவங்க பார்த்திங்கனாக்கா சின்ன சச்சரவு பாயிண்ட்டை கொடுக்கும். அப்போ என்ன கொடுக்கணும்? நாம் யாரும் வம்புக்கு போகாதீங்க, யாரும் சாட்சி சொல்ல போகாதீங்க, யாரும் கையெழுத்து சாட்சி எழுதி சாட்சி ஓடுறதோ, கையெழுத்து போடுறதோ, ஜாமீன் போடுறதோ, வக்காலத்து வாங்குறதோ எதுக்கு போய்க்காதீங்க, பார்த்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ நான் மருத்துவராக இருக்கிறேன், சிசியர் மருத்துவராக இருக்கிறேன், மெடிக்கல் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அருகாமையில் இருக்கிறேன், இல்லை நான் நானே ஒரு போலீஸாக இருக்கிறேன், ஒரு பார்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு பாயிண்ட் அப்போ தான் கொடுக்கும். ஆனால் ராசி அதை பார்த்தீங்கன்னாக்கா ராசி வந்து பார்த்திங்கனாக்கா என்ன தான் வந்து பார்த்திங்கனாக்கா குரு பார்த்தாலுமேங்க, ஓகேங்களா, அந்த மாதத்தை வந்து ஒரு பாயிண்ட்டு மாறுங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அடுத்த பாயிண்ட் என்ன? 2 கூடையவன் 5 கூடையவன். ஓகேங்களா? அப்போ 2 கூட 5 கூட பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு குரு பார்க்கலாம்? 2 கூட தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 7ல் போய் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 கூட தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 7ல் போய் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ அந்த 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குதுங்க? அப்போ 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 10 கூடையவன் சூரியன் இருக்கார். அதே மாதிரி 8 கூடையவன் 4, அதாவது 8 கூடையவன் 11 கூடையவன். ஓகேங்களா? புதன் அங்கே இருக்காங்க, புதன் பயணிக்கிறார். குரு பார்த்தீங்கன்னாக்கா 2 கூடையவன் 5 கூடையவன் அவர் அங்கே பயணிக்கிறார். எல்லாமே 7ஆம் இடத்துல பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மொத்தமாக ஒரு பலனை பார்ப்போம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில்
நாம் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரிங்க, அதுக்கு இந்த காலகட்டங்களில் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சிறப்புகள் இந்த காலகட்டம் கிடைக்குமானா கிடைக்குங்க. அப்போ இது விரும்பிய திருமணம் நடக்குமான்னு கேட்டாங்க, இந்த காலகட்டங்களில் ஒரு அமைப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்போ விரும்பிய திருமணம், கலப்பு திருமணம் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க, ஒரு கலைத்துறை, ஒரு மாந்திரிகம், ஒரு ஜோதிடம், ஒரு விளையாட்டுத்துறை, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத சமூகத்தில் நிறைய நம்ம ரீச் ஆகக்கூடிய ஒரு பாயிண்டப்போ இந்த மாதங்கள் அமையுங்க. ஓகேங்களா? ஒரு அமையக்கூடிய டாட்டு கண்டிப்பாக கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாட்டம், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதில் நல்லா லாபகரத்தை கொடுக்குமான்னு கேட்டாக்கா நல்லா லாபகரத்தை கொடுப்பாங்க. நல்லா சிந்தனை கொடுப்பாங்க. புது நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்லா ரூட்டை காட்டுவாங்க. இதெல்லாம் யாருக்கு கிடைக்குங்க? விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கும். ஓகேங்களா? சிறப்பு. அதே மாதிரி பார்த்து குழந்தைங்களுக்கு புதுசாக ஒரு குழந்தைங்கள அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக சிறப்பாக கரு வளர்ச்சியிலேருந்து நல்லா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அங்கே சூரியன் அஸ்தங்கம் பெறுறாங்க, அதுதான் சிக்கல். அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் தப்பிச்சிக்கும், பிரச்சனை கிடையாது. அப்போ குழந்தைங்க மூலியம் வருமானம். ஓகேங்களா? அப்போ ஒரு சின்ன தடைப்பட்டு வரும். அப்போ குழந்தை புதுசாக தொழில் தொடங்குறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அப்போ கொஞ்சம் தாமதம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ அவங்க முயற்சி எந்தளவு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ற பரிசு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு காதல் திருமணம், விரும்பி திருமணம், இரண்டாவது திருமணம் அனைத்துக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான உகந்த காலங்கள் எடுத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது மூலியம் நான் பெறக்கூடிய லாபங்கள் பெறலாம். அப்போ 11ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ இரண்டாவது திருமணம் இதெல்லாம் எப்படிங்க நான் பண்ணணும்? அப்போ ஆல்ரெடி குறவல வீட்டில் பண்ணணும். ஆல்ரெடி ரொம்ப இன்சுலண்டிங் ஆனவங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நம்ம இரண்டாவது திருமணம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பண்ணும்போது வாழ்க்கை தரம் உயரும், வலு பெறும். ஓகேங்களா? சிறப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா சின்ன வீண் அவமான அவப்பேறுகளை சந்திக்க நேரிடும். அப்போ கூட்டு தொழிலாக இருக்கட்டும், கணவன் மனைவி விஷயம் 2 பேர் யாரோ ஒருத்தர் மூலியமாக வீண் அவமான அவப்பேறுகள் பெறக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லைங்கன்னா ஊர் டு ஊர் பயணிச்சுட்டு இருக்கிறவங்க, வெளி மாவட்டம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது, நல்லாவே இருக்கும். தொழில்காரங்க 7ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல சூரியன் பெருசு சிறப்பு கிடையாது. அவர் 7 கூட தனுசன 10 இருக்கார். அப்போ கூட்டு தொழில் நல்லா இருக்குன்ட்டோம். அப்போ வரக்கூடிய காலத்தில் ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் நல்ல தொழில் உடையவங்களாக சம்பாதிக்கக்கூடியவங்களாக வருவாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ தெய்வப்பற்று உடையவங்களாக வருவாங்கன்னு சொல்லலாம். அப்போ வருமான உடையவங்க, அப்போ பூர்வ ஜென்மத்தை தொடர்பில் வருவாங்கன்னு சொல்லலாம். அப்போ நம்ம விரும்பிய ஒரு காதலியாக, விரும்பிய ஒரு பெண்ணாக, விரும்பிய ஒரு கலத்தலமாக வரக்கூடிய வரலாம் சொல்லலாம். அப்போ நம்ம அந்த குழந்தை மூலியம் வருமானத்தை சொல்லியாச்சு. அப்போ விரும்பிய திருமணத்து மூலியம், விரும்பி கலத்தத்து மூலியம் வருமானம் கேட்டாமனாலும் அது கொஞ்சம் மத்திய தன்மையில் கொடுக்கும், ஆனால் கொடுக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம என்னென்ன சொல்லலாங்க? அடுத்தது நாம் பார்த்திங்கனாக்கா என்ன அமைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் உஷார் தேவை, ஒரு ஜாக்கிரதை தேவை. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 3 கூடை 4 கூடை சனீஸ்வர பகவான். அப்போ 3 கூடை பார்த்திங்கனாக்கா மகர சனி. அப்போ 3 மகர சனிங்களா? அப்போ 3 கூட தன் ஸ்தானத்துக்கு 2ல் ராசிக்கு 4ல் கும்பத்தில் ஆட்சி பெறார். ஓகேங்களா? அப்போ யாரோட சாரத்தில் 2 கூடையவன் 5 கூடை சாரத்தில் புரட்டாதி சாரத்தில் பயணிக்கிறார், ஆட்சி பெறார். ஓகேங்களா? அப்படி ஆட்சி பெறும்போது பார்த்திங்கனாக்கா என்ன பலனை கொடுப்பாரு? நாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணோம்னாக்கா அந்த முயற்சியில் வெற்றி கொடுப்பார். ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தார் ரோட்டு மேலே வீடுகள் அமைகிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை கொடுப்பாங்க. அது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வீடு அதாவது வண்டி வாங்கி கொடுக்குறதுக்கு உண்டான அமைப்பை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லாமே பழசு தான், செகண்ட் தான். புதுசுக்கு இங்கே யோகம் கம்மி. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இடம் விட்டு இடம் மாறுறது, வீடு விட்டு வீடு மாறுறது, ஓகேங்களா, வண்டி வாகனத்தை மாற்றுறது, இதெல்லாம் நடக்கும். தாயார் உடல்நிலையில் உங்களோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? அதே மாதிரி உயர்கல்வியில் கொஞ்சம் ஒரு கவனம் தேவை. ஓகேங்களா? அப்போ வீடு வாகனம் விட்டு வாடகை விட்டு சம்பாதிக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வருவாய் உண்டு, ஆனால் கவனம் தேவை. ஓகேங்களா? இந்த மாதிரி கவனத்தோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன? 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அவர் சுக்கரனே தான் வராது, சுக்கரனை சொல்லியாச்சு. அப்போ 7ஆம் ஆட்சி. அப்போ இந்த காலகட்ட திருமண காலங்களில் விரும்பி திருமணம் கேரண்டி, திருமணங்கிறது ஒன்று கேரண்டி சொல்லலாம். அப்போ 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 8ல் இருக்குது. அப்போ அது பார்த்தீங்கன்னா அயன சயனம் போகிற எங்கே வச்சுக்கணுங்க? ஊர் விட்டு ஊர், வெளி மாநிலம், இப்படி ஊர் டு ஊர் பயணிக்கனாலும் திருமண வாழ்க்கை தாம்பத்திய வரை நல்லாயிருக்கும்.
உள்ளூரில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடையூறாக இருக்கும், அந்த உன்னோட பாயிண்ட் சரியாக அமையாமல் இருக்கும். ஓகேங்களா, ரைட்டு. அதே மாதிரி 9 கூடையவன் 9 கூடை பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் இருக்காருங்களா, அப்போ பாக்கியாதிபதி. அப்போ நம்ம பெறக்கூடிய அப்போ தர்மகர்த்தா காரிகர்த்தா தர்ம காரிகர்த்தா ஊருக்கு பெரிய மனுஷனாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது ஆன்மீக சேர்ந்த தொழில் இருக்கிறது, ஆன்மீக சேர்ந்த தொழிலை பண்ணுறது, ஒரு பூஜா ஸ்டோர் இந்த மாதிரி தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்திங்கனாக்கா வருமான நிலை லாப நிலை நல்லாயிருக்கும் சொல்லலாம். அது மூலம் பேர் புகழ் நல்லா சிறப்பாக வாங்கலாம், சிறப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, சரி நேயர்களே, இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உண்டான பலன். ஓகேங்களா, அதாவது 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உண்டான விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டான பலன் இதுதான். ஓகேங்களா, ரைட், ஓகே. இன்னைக்கு எவ்வளோ பலன் சொல்லலாம், நம்மளாம் சுருக்கி தான் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, இது வேறு கோச்சார பலன் தான். உங்கள் ஜனநாயக ஜாதகத்தை கொண்டு மீதி பலனை சிறப்பாக நம்ம அமோகமாக நம்ம சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, நாம் பார்த்திங்கன்னா ஆலயம் தான் வச்சுருக்கிறோம். நம்ம ஆலயம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா கட்டில் உள்ள கலிநூறு இடத்துல தான் பார்த்திங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளைங்கிறது தான் நம்ம கோயில் இயங்கிட்டு இருக்குதுங்க. ஓகேங்களா, நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா எனி டைம் பக்கத்தில் வருவாங்க, சாமி கூடுவாங்க. அது எனி டைம் 12 to 4 அன்னதானம், சிறப்பாக அன்னதானம் சாப்பிடுவாங்க. நம்ம ஜாதகம் பார்க்கறதுலேருந்து நம்ம ஆலோசனை கேட்கறதுலேருந்து எனி டைம் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அனைவருக்கும் சிறப்பாக ஒவ்வொரு காலம் கெடுத்து செய்வாங்க. சோழி பிரசன்னம், அதாவது கல்லுக்கூடுன்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள்வாக்கு சித்தர், அதாவது நாகாமா பூர்ண அருள் பெற்ற கிருஷ்ணன் வாக்கு சித்தர் பார்த்திங்கன்னா சிறப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பின்னி சூனி செய்வன எந்த கோளாறு கணவனும் பிரிஞ்சது வந்து அனைத்தும் சிறப்பாக சொல்லுவாருங்க. ஓகேங்களா, அவரு மூலியம் நீ கரம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் நீ பார்த்துக்கலாம், சிறப்பாக சிறப்பாக அப்படி முத்து மாதிரி சிறப்பாக சொல்லுவாங்க. அது சொல்கிறது அப்படியே இருக்கும். நம்ம ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த காசை நம்ம நிர்ணயிக்குது, எப்படிலாம் நம்ம அமைப்பில் இருக்கிறத வச்சு நம்ம பார்த்திங்கனாக்கா பின்னி சூனி செய்வன அனைத்து நாமளும் சிறப்பாக எடுத்து உரைச்சி அதுக்கு உண்டான பரிகார நிலைகளும் சிறப்பாக சொல்லக்கூடிய அமைப்பிலும் நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, சரி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சிறப்பான வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீரசக்தி அதாவது பார்த்திங்கன்னா கராத்தா முனிப்பன் திருக்கோள் ஜோதிடம் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்க, உற்சாகம் கொடுங்க, வலுப்படுத்துங்க. ஓகேங்களா, சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எஸ் ஜெய்வேல், ஜோதிடர் எஸ் ஜெய்வேல், எம்ஏ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.